முழுமுதற் தலைவா, முக்கண் படைத்த தேவா, செழுஞ்சுடரொளியே, சீர்பார்ப்பதியே, பழுதிலா நிறை பரம்பொருளே. நமச்சிவாய ஓம். ஓம் நமச்சிவாய நமவோ. ஓம் நமச்சிவாய நமவோ. ஓம் நமச்சிவாய நமவோ. வா தேவி, அமர்ந்து கொள். இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். உனக்கு என்ன வரம் வேண்டும்? கேள். பிரபு, எனக்கு என்ன வரம் வேண்டும்? இந்த உலகத்தில் நம் குழந்தைகள் அனைவரும் நலமாக வாழும் வரத்தை அருளுங்கள் சுவாமி. அப்படியே ஆகட்டும். வணங்குகிறேன் பிரபு. நாரதர் கைலாயத்திற்கு வந்திருக்கிறார். இன்று என்ன கலகம் செய்ய போகிறாரோ தெரியவில்லை. வா நாரதா, உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். சொல் நாரதா. யாருக்கும் கிடைக்காத ஒரு ஞான பழம் என்னிடத்தில் உள்ளது. அதை உலகை ஆளும் பிரபு உங்களிடம் தர ஓடோடி வந்தேன். ஆரம்பித்து விட்டாயா உன் நாடகத்தை? உலகத்தில் உள்ளோர் எல்லாம் அம்மையப்பன் என்று உன்னைத்தான் முதலில் சொல்லுகிறார்கள். எனவே இது உன்னிடத்தில் இருப்பதுதான் நல்லது. பிரச்சனையை என் கையில் ஒப்படைத்து விட்டீர்களா? பிரபு, இதை நாம் உண்பதை விட நமது குழந்தைகளுக்கு அளிப்பதே சாலச் சிறந்தது. எங்கே நம் புதல்வர்கள்? அம்மா அம்மா அம்மா. ஐ, பழமா? பழம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை எனக்கு தாருங்கள். இல்லை இல்லை, நான் தான் சிறிய பிள்ளை. பழம் எனக்குத்தான். இல்லை இல்லை, நான் தான் மூத்த பிள்ளை. எனக்குத்தான் பழம். இல்லை இல்லை, பெரியோர்கள் சிறியோருக்கு விட்டு கொடுப்பதே சாலச் சிறந்தது. அதனால் பழம் எனக்குத்தான். இல்லை, பழம் எனக்குத்தான். பழம் எனக்குத்தான். 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 பிள்ளைகளே, சற்று பொறுங்கள். சுவாமி, இப்பொழுது நாம் என்ன செய்வது? இந்த பழத்தை நாம் இருவருக்கும் பிரித்து கொடுக்கலாமா? சரியல்ல, அதை ஒருவர் தான் அருந்த வேண்டும். இது என்ன பிரபு பிரச்சனை? இப்பொழுது என்ன செய்வது? எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இருவருக்கும் ஒரு போட்டி வைப்போம். அதில் யார் ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பழம். போட்டியா? நான் தயார். என்ன போட்டி தந்தையே? இவ்வுலகை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம். இவ்வளவு எளிமையான போட்டியா? இக்கணமே உலகை சுற்றி இந்த பழத்தை நானே பரிசாக பெறுகிறேன். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்றே. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்றே. நாரத முனிவரே, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் என்பது உலகம், உலகம் என்பது அம்மையப்பன். அப்படியா? அப்பொழுது அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வருவதாகத்தானே அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். இதோ இப்பொழுதே என் பெற்றோர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை நானே பரிசாக பெற்றுக்கொள்கிறேன். போற்றி போற்றி. ஓம் ஞான முதல்வனே போற்றி. அம்மா அம்மா, என்ன இது? எனக்கும் ஒன்றும் புரியவில்லை முருகா. விநாயகன் வந்தான். அம்மையப்பன் என்றாலும் உலகம் என்றாலும் ஒன்றுதானே என்று கேட்டான். எல்லோரும் இங்கிருந்த எல்லோரும் ஆமோதித்தன். அவன் எங்களை வலம் வந்து
பழத்தை பெற்று கொண்டு விட்டான். பேஷ், நல்ல நாடகம். பெரியோர்களாக சேர்ந்து நடத்திய இந்த நாடகம் நலமாக இருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி. நான் வருகிறேன். நில் முருகா. ஏன்? இந்த சிறிய பழத்தில் உங்கள் குணத்தை காட்டிவிட்டீர்கள் அல்லவா? மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் வருகிறேன். முருகா நில். ஷண்முகா, தாய் சொல்வதை கேள். கேட்க மாட்டேன். முதல் பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இரண்டாம் பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று நிரூபித்து விட்டீர்கள். இனி ஒரு கனவும் இங்கு இருக்க மாட்டேன். என்னை விடுங்கள். முருகா, எங்கு செல்வாய்? எங்கோ செல்கிறேன். எனக்கென்ற ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று அமைத்துக் கொண்டு தனிமையில் வாழப் போகிறேன். என்னை முருகா, தடுக்காதீர்கள். நில் முருகா. போகாதே. சொல்வதை கேள். பழத்தை சண்முகா. வேண்டுமானால் நீயே வைத்துக்கொள். என்ன நாரதா, இன்று நீர் வந்த காரியம் நிறைவேறியதா? உன்னுடைய இந்த கலகம் நன்மையில் முடியட்டும். முருகா. யாரது? ஞானபண்டிதா. ஓ, அவ்வையா? முருகா, நீயே ஒரு ஞானப்பழம். நீ எதற்கு அந்த ஞானப்பழத்துக்காக கோவப்படுகிறாய்? அவ்வையே, என் தாய் தந்தையர் அழைத்தும் நிற்காத நான் உன் தமிழ் புலமை கண்டு சற்று நேரம் நின்றேன். அதனால் என் முடிவில் மாற்றம் எதுவும் இல்லை. நான் போகத்தான் போகிறேன். என்னை விடுங்கள். முருகா, நீ சொல்வதை கேள். தாய் தந்தையுடன் இருப்பதே சிறப்பு. நீ எதற்கு கோவப்படுகிறாய்? வந்தீரு, சொல்வதை கேள். முருகா, முருகா நில். என்னை எதற்கு சமாதானப்படுத்துகிறீர்கள்? என் பெற்றோரிடமிருந்து ஒரு பழத்தை பெற எனக்கு அருகதை இல்லையா? பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. சபை தன்னில், திருச்சபை தன்னில் உருவாகி உலவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. கண்ணுங்கள் கனலாய் வந்தாய், நெற்றிக் கண்ணுங்கள் கனலாய் வந்தாய், ஆறு கமலத்தில் உருவானின்றாய், ஆறு கமலத்தில் உருவானின்றாய். உலகன்னை அணைப்பால திருமேனி ஒரு சேர்ந்த தமிழ் ஞானப்பழம் நீ அப்பா. ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு, தாயுண்டு மனம் உண்டு, தாயுண்டு மனம் உண்டு, அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் உண்டு. தத்துவம் தவறென்று சொல்லவும் அவ்வையில் தமிழுக்கு உரிமை உண்டு. ஆறுவது சினம், கூறுவது தமிழ், அறியாத சிறுவனானி. மாறுவது மனம், சேருவது இனம், தெரியாத முருகனானி. எருமையில் ஏறு, ஈசனிடம் நாடு, எருமையில் ஏறு, ஈசனிடம் நாடு, இன்பம் காட்டவானி. ஏற்றுக்கொள்வார், கூட்டிச் செல்வேன், என்னுடன் ஓடிவானே, என்னுடன் ஓடிவானே.
முருகா, உன் தந்தையின் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. ஆகவே நீ கோபம் தணிந்து எங்களுடனே வா முருகா. ஒரு பணத்தின் காரணமாக இங்கு வந்து அமர்ந்ததால் இதை பழனி என்று அழைக்கப்படட்டும். இந்த பழனி மலையில் முருகா, நீ ஆண்டியாக அமர்ந்ததால் இன்று முதல் நீ பழனி ஆண்டி என்று அழைக்கப்படுவாய்.